ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் சூப்பரான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். சொந்த சீரியஸில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் ப்ராக்டிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம தியரிட்டிக்கலாக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா ப்ராக்டிக்கலாக போகும்போது உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வராது. ஸோ ப்ராஜெக்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் ட்ராக்கர். எஸ், இது கிட்டத்தட்ட ஒரு மானிட்டரிங் டூல் மாதிரி தான். இந்த மானிட்டரிங் டூல் வச்சு என்ன பண்ணலாம், இதோட எக்ஸிஸ் சிஸ்டம் என்ன, இதோட ப்ரொபோஸ் சிஸ்டம் என்னன்றதை பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக ப்ராக்டிக்கல் உள்ள போயிடலாம். இப்போ இதோட அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ், இது ஒரு வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் உங்களோட ஓவரால் ஆக்டிவிட்டீஸை இங்கே உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அது நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் இங்கே டிஜிட்டலாக மானிட்டர் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு அங்கே யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, உதாரணத்துக்கு அங்கே பாரோ பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் எத்தனை இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, டெய்லி ஒர்க் ஃப்ளோ எப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸையும் உங்களோட ஒரு சென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன் மூலிமா ட்ராக் பண்ணிக்க முடியும். இதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே மேனுவலாக தான் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு ஒரு லெஜர் புக் வச்சோ இல்லை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் வச்சியோ என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, டெய்லி எவ்வளோ லாஸ் ஆகுது, எக்யூப்மெண்ட் எவ்வளோ தெஃப்ட் ஆகுது, எவ்வளோ லாஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, மேனுவல் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது, ப்ரொடக்ஷன் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது, மிஷினரிஸ் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களால் மேனுவலாக மெயின்டைன் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும். லேக் ஆஃப் டைம் உங்களுக்கு கன்சியூம் ஆகும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் எல்லாருமே நம்ம மேனுவலாக பண்ணுறது மூலயமா நமக்கான ஏதாவது ஒரு ப்ராசஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே என்ட்ரி 2 வாட்டி போட்டிருப்போம், ஒரே மிஷின்ஸ் 2 வாட்டி கவுண்ட் போட்டிருப்போம். இந்த மாதிரி எரர்ஸ் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுற விஷயமா தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஒன்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுட்டா போதும். அதை யார் பாரோ வாங்கிட்டு போகிறா, யார்கிட்டேருந்து நீங்கள் பாரோ வாங்குறீங்க, யார்கிட்டேருந்து எவ்வளோ எக்யூப்மெண்ட் லாஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸையும் உங்களால் இங்கேருந்தே மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் மேனேஜ் மட்டும் தான் பண்ணுறது எனக்கு கிடையாது. ஒரு ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் வேணுன்றாங்களோ மந்த் எண்டு நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி நீங்களே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ப்ராக்டிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட். உள்ளே வந்தோடனே அட்மின் லாகின்குள்ளே போனாலே நமக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அட்மின் லாகின் போன உடனே பாரோட ஐட்டம்ஸ், நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன டூல்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்கன்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் யாருக்கு போயிருக்கு, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட டீட்டெயில்ஸ் எப்போ வாங்கிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களால் இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்னு இருந்தால் அதுக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் டூல்ஸுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்களான்றதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணுறது. உதாரணம் எம்ப்ளாயிஸ் ஏதாவது வராமல் போயிட்டாங்க, எம்ப்ளாயிஸ் ஏதாவது புதுசாக உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இங்கேயே அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா ப்ராசஸும். ரெண்டாவது லொக்கேஷன் மேனேஜ் பண்ணுறது, எந்தெந்த இடத்துலலாம் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அந்தந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அந்தந்த லொக்கேஷன்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே இருக்கும். ரிப்போர்ட் மேனேஜ் பண்ணுறது, இப்போ நீங்கள் இவ்வளோ வரைக்கும் அப்டேட் பண்ணீங்க இல்லையா, இது வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்ஸும் நீங்கள் இங்கேயே மேனேஜ் பண்ணிக்கலாம். எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ பாரோ வாங்கியிருக்கீங்க, டூல்ஸ் எவ்வளோ பாரோ வாங்கியிருக்கீங்க, இந்த மந்தில் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க, லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்ஸும் நீங்கள் இங்கேயே ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ஓவரால் உங்களோட லாகின் இன்ஃபோ கூட நீங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். அதாவது யார் லாகின் பண்ணி உள்ளே வரா, யார் எப்போ லாகின் பண்ணி வெளியே போகிறாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் உங்களால் இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் பார்த்து முடிச்சதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்டோட ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் செஷனுக்கு ஈஸியாக மூவ் ஆகிடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் எண்ட். ஆக்சுவலாக ப்ராஜெக்ட்டில் ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்தோடனே நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எடுத்தோடனே நம்ம அட்மின் லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். பிகாஸ் அட்மின் லாகினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ப்ளஸ் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கான ஒரு யூனிக் டேஷ்போர்டுன்றது உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஓவரால் எக்யூப்மெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இங்கே அப்டேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அதை விஷுவல் பண்ணி பார்க்க வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் இதை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே வந்தோடனே பாரோட ஐட்டம்ஸில் நீங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் பாரோ பண்ணியிருக்கீங்களா இல்லை டூல்ஸ் பாரோ பண்ணியிருக்கீங்களான்றது நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். அது நீங்கள் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு டூல்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும், எக்ஸ்ட்ரா ஒரு எக்யூப்மெண்ட்ஸையும் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அதுதான் பாரோட ஐட்டம்ஸ். ரெண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட இருந்தும் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதோட என்ட்ரிஸை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இன்கேஸ் அந்த என்ட்ரிஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க நினச்சாலும் உங்களால் இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் வரும்போது எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், டூல்ஸுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் இங்கே இது பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் வரும்போது எக்யூப்மெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் நமக்கு இங்கே அடங்கும். அவ்வளோத்துக்கு ஹெல்மெட்டு, வெல்டிங் ராடு, இது எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் தான். இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அந்த குவான்டிட்டியோட அவைலபிலிட்டி என்ன, எல்லாமே உங்களால் இங்கேருந்து பார்த்துக்க முடியும். இன்கேஸ் அது நீங்கள் மாற்ற நினச்சாலும் உங்களால் இங்கேருந்தே அதை மாற்றிக்க முடியும். ஓகே, அடுத்தது எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தா டிராக்டரு, பேட்ச்சு, ஸோ இதெல்லாமே பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸு. ஏதாவது ஒரு மிஷினரிஸ் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்க, உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஆட் பண்ண போகிறீங்கன்னா
நீங்கள் அதை இங்கேருந்து ஆட் பண்ணிக்க முடியும், இங்கேருந்து அதை மேனேஜும் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்க, அந்த எம்ப்ளாயோட பொசிஷன் என்ன, அவங்க என்ன ப்ராசஸில் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன, ஓவரால் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னு வரும்போது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி ரிலீவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிஸோட டேட்டாஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தனி ஃபீல்டு நம்ம இங்கே வச்சிருக்கோம், அது நீங்கள் இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்தது லொக்கேஷன்ஸ், என்னென்ன லொக்கேஷன்ஸ்லாம் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களால் இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிப்போர்ட்ஸ், இந்த ஓவரால் ரிப்போர்ட்ஸில் நீங்கள் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அது நீங்கள் இங்கே எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு பாரோட் ஐட்டம்ஸோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டேட்டை கொடுத்து நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக யாரெல்லாம் பாரோ பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு இங்கே வந்துடும், நீங்கள் இங்கேருந்தே அதை ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும். இன்கேஸ் இதை உங்களுக்கு நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, டாக்குமெண்ட்டாக வேணும்னாலும் உதவி உங்களால் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகேவா, ஓவரால் ப்ராசஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். இது மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸையும் உங்களால் இங்கேருந்தே மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது பாரோட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் கிடையாது, டூல்ஸாக இருக்கட்டும், ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கும், லிஸ்ட் ஆஃப் டூல்ஸாக இருக்கட்டும், லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இதோட எல்லா ரிப்போர்ட் யார் கேட்டாலும் நீங்கள் இங்கேருந்து அதை டக்குன்னு ஜென்ரேட் பண்ணி உங்களால் எங்கே வேணால் கொடுத்துக்க முடியும். ஓகேவா. ஸோ ஓவரால் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை எப்படி மானிட்டர் பண்ணுறீங்க இந்த ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்ட் டிவைஸை வச்சு அப்படின்றது தான் நம்மளோட எய்ம். இப்போ இதிலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எம்ப்ளாயிஸை அவங்களோட டீட்டெயில்ஸை அவங்களே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது நம்மளோட 2வது மாடியூல் ஆக்சுவலாக எம்ப்ளாயிஸ்ன்றது. ஓவராலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நம்மளோட அட்மின் சைட்டு வந்தாலே உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே. இல்லை நான் லாகின் இன்ஃபோலாம் பார்க்க போகிறேன், என்னோட சைட்டில் யார் யாரெல்லாம் எப்போ லாகின் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். இப்போ யூசர் அட்மின் வந்து எப்போலாம் லாகின் பண்ணியிருக்காருன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கே இருக்கும். எம்ப்ளாய் யார் யார் எப்போ லாகின் பண்ணியிருக்காங்க, எப்போ வெளியே போயிருக்காங்க, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி கூட உங்களால் இங்கே வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேவா. அப்போது ஓவராலாக சென்ட்ரலைஸ்டு ஒரு டிவைஸ் தான் நம்மளோட அப்ளிகேஷன். இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணணுமோ அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நீங்கள் இந்த ஒரு இடத்துலேருந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.